நியாயாதிபதியாக ஏற்படுத்தி இருக்கிறார். இனிமேல் அவன் அதிபதி அதிகாரம் எல்லாம் இங்க பலிக்காது. சொல்லுங்க, இந்த அதிகாரம் இங்க செல்லப்படாது. பலிக்காது. ஏன்? ஆவியானவர் எங்களோட இருக்கிறார். கிறிஸ்துவின் வார்த்தை எங்களோட கூட இருக்குது. இருக்கிறோம், அறிவடைந்து இருக்கிறோம். அந்த நம்பிக்கையோடு கர்த்தரை மேம்படுத்துவோமா? கண்டித்து உணர்த்துகிறதுனால கிறிஸ்துவின் மூலமா இந்த உலகத்தின் அதிபதி நியமிக்கப்பட்டதினால யோவான் 16:12 வாசிக்கும் போது இந்த உலகத்தின் அதிபதி நியாயம் தீர்க்கப்பட்டதினால நியாயம் தீர்த்தாச்சு. சொல்லுங்க, நியாயம் தீர்த்தாச்சு. அப்ப நீங்க என்ன பண்ண கூடாது? பயப்படவே கூடாது. நாம ஏன் பயப்படணும்? இந்த உலகத்தின் அதிபதிக்கு பாவத்துக்கா பயப்படுறீங்க? பாவத்துக்கா நீங்க அடிமை ஆவீங்க? ஐயோ என்னால விட முடியல ஏன் சொல்றீங்க? ஏன் முடியாது? முடியும்னு சொல்லுங்க. முடியும். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. கிறிஸ்துவின் மூலமாக இந்த உலகத்தின் அதிபதி நியாயம் தீர்க்கப்பட்டதினால மரித்தோர் பாவத்தில் ஜீவித்துக் கொண்டிருக்கிறவர்கள் தேவனுடைய குமாரன சத்தத்தை கேட்கிறதுனால அவரே உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மரித்தவர்களுக்கும் தேவனாலே